ஹாய் டே 73 மூவி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ நம்ம சேனல் புதுசாக பார்க்குறவங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம போட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரெகுலராக வந்துகிட்டே இருக்கும். அண்ட் ஆல்ரெடி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்க. அண்ட் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ அண்ட் ஏதாவது உங்களுக்கு கரெக்ஷன் இருந்தாலும் நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு சேலஞ்ச் பண்ணிகிட்ருக்கோம். 365 days 365 மூவி சேலஞ்ச் தான். அது டெய்லி ஒரு மூவி நம்ம தேட்டரில் பார்ப்போம். ஸோ அதில் நம்ம 73rd மூவி கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மூவி நேம் பார்த்தீங்கன்னா பெல்லரினா ஃப்ரம் த வேர்ல்ட் ஆஃப் ஜான் விக் அப்படின்ற மூவி தான் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதோட ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மூவி பார்த்தீங்கன்னா ஜான் விக் சீரிஸ் வந்து ஒரு 4 பார்ட் வந்திருக்கு ஆல்ரெடி. ஸோ அந்த ஒரு சீரீஸ்லேருந்து இது ஒரு தனியாக ஒரு கேரக்டர் எடுத்து இப்போ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த ஒரு அப்பா ஒரு பொண்ணு ஸ்டார்டிங்கில் அவங்க அப்பாவை வந்து கொலை பண்ணுறதுக்காக வந்துடுறாங்க. ஸோ அவங்க அப்பா அந்த பொண்ணை காப்பாற்றுற முயற்சியில் ஒரு உயிரை வந்து இறந்துடுறாரு. ஸோ இப்போ அந்த பொண்ணு வந்து வேற ஒருத்தவங்க வந்து அதில் காப்பாற்றி வளர்க்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஜான் விக் எதுவும் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து ஒரு தனி வேர்ல்டு மாதிரி தான் காட்டுவாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு காண்டினென்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப்பு, அது மாதிரி அந்த குரூப்பில் வந்து அவங்க மெம்பர்ஸாக இருப்பாங்க. அந்த அசாசின்ஸ் எல்லாமே வந்து அந்த மெம்பர்ஸாக இருப்பாங்க. ஸோ அவங்களுக்குன்னு தனி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும். ஸோ வெளியில் அவங்க என்ன தான் சண்டை போட்டுக்கிட்டாலும் அந்த ஹோட்டலில் வந்து மோஸ்ட்லி வந்து அவங்க எந்த ஒரு வயலன்ஸும் ஈடுபடக்கூடாது. அண்ட் எல்லாருமே வந்து அந்த ஹை டேபிள் அப்படின்றதுக்கு வந்து கட்டுப்பட்டு நடக்கணும். ஸோ அந்த ரூல்ஸை மீறினாங்கன்னா ஸோ யாராக இருந்தாலுமே வந்து அவங்களுக்கு வந்து தண்டனைகள் கொடுக்க வந்து ரெடியாக இருப்பாங்க. ஸோ இப்படி தான் வந்து அது இது இருக்கும். ஸோ இப்போ இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா அந்த ஜான் விக்கு எப்படி அந்த ஒரு காண்டினென்ட்னு இருக்கோ ஸோ அதே மாதிரி இன்னொரு வேர்ல்டும் வந்து இருக்குது. ஸோ இது ஒரு ஆப்போசிட் டீம்னே வந்து நம்ம சொல்லலாம். ஸோ அவங்க பார்த்திங்கன்னா அந்த இதில் இருந்து தான் இந்த ஃபஸ்ட்டு ஒரு ஃபாதர் இறந்துட்டா சொன்னல அவர் வந்து தப்பிச்சு வந்திருப்பார். ஸோ இப்போ அவர் அங்கே தப்பிச்சு வந்து இந்த பொண்ணு வந்து அந்த திருப்பியும் அந்த அசாசின் வேர்ல்டுக்குள்ளே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் டோட்டலாக வந்து அதுலேருந்து ஃப்ரீ ஆகிறதுக்காக ஸோ அவங்க குரூப்புக்கு வந்து இது பண்ணிவிட்டு அங்கேருந்து தப்பிச்சு வந்துடுவார். ஸோ இருந்தாலும் அவங்க அதை கண்டுபிடிச்சி இவரை வந்து கொலை பண்ணிவிடுவாங்க. இப்போ இந்த பொண்ணு வந்து ஜான் விக் வளர்ந்தார் இல்லைங்களா, ஸோ அந்த ஒரு குரூப்பில் தான் வந்து இவங்க வந்து சின்ன வயசுலேருந்து வளருவாங்க. ஸோ அங்கே வந்து இவங்க ட்ரைனிங்கும் ஆகிடுவாங்க அசாசினாக. இப்போ அவங்க வந்து ஃபுல் ட்ரைனிங் ஆகிட்டு ஓகேன்னும் போது தான் அவங்கள வந்து ப்ராஜெக்ட்ஸ் கொடுத்து ஸோ அவங்கள வந்து வெளியில் வந்து அனுப்புவாங்க. அது வரைக்கும் அவங்க வந்து அந்த ட்ரைனிங்லேயே தான் இருப்பாங்க. இப்படி இருக்கும்போது அந்த பொண்ணுமே வந்து அந்த ட்ரைனிங் எல்லாம் முடிச்சுட்டு வெளியில் வந்து தனியாக வேலை செய்கிறதுக்காக கிளம்புறாங்க. ஸோ அப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு குரூப் அட்டாக் பண்ணுறாங்க. ஸோ அந்த அட்டாக்கில் அவங்க அப்பாவை கொன்னவங்களோட கையில் இருந்த அதே சிம்பிளை வந்து அந்த இது ஆளோட கையிலையும் பார்க்குறாங்க. ஸோ அதை தெரிஞ்சுட்டு வந்து இவங்களோட சீஃப் கிட்ட வந்து கேட்குறாங்க, இந்த மாதிரி என்னோடய அப்பா கொல்லவங்களும் இந்த மாதிரி தான் இருந்ததுன்னு. அவங்க என்ன சொல்லிடுறாங்கன்னா, நீ வந்து இதை தேடி போகிறது வந்து தப்பான விஷயம். ஸோ நமக்கும் அவங்களுக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்போ நீ இங்கேருந்து அங்கே போய் அவங்கள வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணனா 2 குரூப்புக்கும் வந்து கேங் வார் ஆகிடும். ஸோ இது வந்து பெரிய பிரச்சனை ஆகும்னு சொல்லி வார்ன் பண்ணி அனுப்பிச்சிடுறாங்க. பட் இருந்தாலும் வந்து அவங்க கேட்குற மாதிரி இல்லை. ஸோ அவங்க வந்து அவங்கள தேடி போய் அதுக்கப்புறம் என்ன பிரச்சனை நடந்ததுன்றது தான் வந்து மூவியே. ஸோ இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கதைன்றது பெருசாக வந்து எதுவுமே இருக்காது. ஸோ இவ்வளோ தான் கான்செப்டே, ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரி தான். பட் வந்து ஆக்ஷன்ஸ் எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும். கிட்டத்தட்ட வந்து ஜான் விக்கில் என்ன ஒரு ஆக்ஷன் சீன்ஸ் வச்சுருந்தாங்களோ அதே சீனுமே இதிலே வச்சுருக்காங்க. அந்த ஹீரோயினுமே வந்து நல்லா சூப்பராக வந்து ஸ்டண்ட்டெல்லாம் செம்மையாக பண்ணியிருப்பாங்க. ஸோ எல்லா சீனுமே வந்து ரியலாக இருக்கும். அண்ட் வந்து மோஸ்ட்லி வந்து இது ரேட்டட் தான். ஸோ ஃபைட் சீன்ஸ் எல்லாமே ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கும். ஸோ அந்த பிளட் சீன்ஸ்லாம் அதிகமாக இருக்கும். ஸோ அப்படி தான் வந்து இந்த மூவியுமே எடுத்திருக்காங்க. சில நேரத்தில் வந்து நம்மளுக்கு ஒரே ஆள் இத்தனை பேர் கூட சண்டை போடுறது கொஞ்சம் ஒத்துக்க முடியாத மாதிரி இருக்கும். பட் வந்து இந்த ஜான் விக் மூவியே வந்து அப்படி தான், அந்த மூவியோட கான்செப்டே வந்து அப்படி தான் இருக்கும். ஸோ அவங்க வந்து எத்தனை பேர் வந்தாலும் சமாளிக்கிற மாதிரி தான் வந்து எடுத்திருப்பாங்க. ஸோ பார்க்குறதுக்கும் நமக்கு வந்து சீன்ஸ் விஷுவல்ஸ் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும். அண்ட் வந்து லாஸ்ட்டில் ஒரு ஃபயர் கன் மாதிரி ஒரு சீன் வச்சுருப்பாங்க. ஸோ அதோட விஷுவல்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு வித்தியாசமான ஒரு இதுவாக இருக்கும். ஸோ நம்ம வந்து இந்த கன்ஸ் பார்த்துருப்போம் அண்ட் வந்து கத்தியில் சண்டை போகிற மாதிரி பார்த்துருப்போம். ஸோ அந்த ஒரு ஃபயர் கன் மாதிரி ஒன்று வச்சுட்டு சண்டை போட்டிருப்பாங்க. ஸோ அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். முக்கியமாக வந்து ஜான் விக் வந்து 4th பார்ட்டில் இறந்துருவார். ஸோ இந்த மூவியில் வந்து கொஞ்சம் முன்னாடி நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஸோ அதனால் வந்து ஜான் விக்கோட சீன்ஸுமே வந்து ஒரு 2-3 இடத்துல காட்டுறாங்க. ஸோ ஜான் விக் ஃபேன்ஸ்க்குலாம் வந்து ஒரு பெரிய ட்ரீட்டாக இருக்கும். அண்ட் நீங்கள் ஆல்ரெடி ஜான் விக் மூவி பார்த்துருந்தீங்கன்னா இந்த மூவியுமே வந்து உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்க்கலாம். ஆக்ஷன்ஸ் வந்து எனக்கு பிடிக்கும் அப்படின்றவங்க கண்டிப்பாக இந்த மூவி வந்து பார்க்கலாம். இது தனியான ஒரு கான்செப்ட் தான். ஸோ ஜான் விக் வர்றது மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் புரியாமல் இருக்கும். மற்றபடி நீங்கள் தனியாகவே பார்த்தீங்கனாலுமே இந்த மூவி வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு ஆக்ஷன் பேக்கேஜாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த மூவி நீங்கள் தேட்டரில் பாருங்கள். அண்டு முக்கியமான விஷயம், மூவி வந்து இங்கிலீஷில் தான் பார்த்துருக்கோம். ஸோ தமிழ்லையுமே ரிலீஸ் ஆகுது. பட் தமிழில் வந்து 13th தான் ரிலீஸ் ஆகுது. ஸோ நமக்கு 12th அன்றைக்கி மூவி சுத்தமாக இல்லை, எதுவுமே எல்லா மூவியுமே நம்ம பார்த்துட்டோம். ஸோ அதனால் இங்கிலீஷில் நம்ம வந்து 12th அன்றைக்கி இங்கிலீஷில் வந்து ரிலீஸ் ஆகிருந்தது. ஸோ நம்ம இங்கிலீஷில் தான் பார்த்துருக்கோம். ஸோ வந்து நீங்கள் இந்த மூவி ஆல்ரெடி பார்த்துருந்தீங்கன்னா
கீழே வந்து கமெண்ட்டில் என்ன ரேட்டிங் தருவீங்கன்னு சொல்லுங்கள். அண்ட் கண்டிப்பாக வந்து தமிழில் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க 13th மூவி தேட்டரில் வந்து தமிழில் ரிலீஸ் ஆகுது. ஸோ கண்டிப்பாக போய் பாருங்கள். நல்ல ஒரு ஒர்த்தான மூவி தான். பாய். ஹாய், டே 73 மூவி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். மூவி நேம் தி பில்லனினா ஃப்ரம் த வேர்ல்ட் ஆஃப் ஜான் விக். அந்த மூவி தான் பார்த்துருக்கோம். ஸோ விஆர் மாலில் தான் பார்த்துருக்கோம். 9:30 PM நைட் ஷோ தான் வந்திருக்கும்.